அது சரியா 1975 ஜூன் 12ஆம் தேதி பரபரப்பா இயங்கிட்டு இருந்த அலகாபாத் ஹைகோர்ட்ல நேரம் காலை 11 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப கோர்ட்டுக்கு கேஷுவலா நடந்து வந்து உட்கார்ந்த ஜத்மோகன் அப்படிங்கிற நீதிபதி அவரு அன்னைக்கு தர வேண்டிய ஒரு தீர்ப்பு எடுத்து ரொம்பவே கவனமா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரேபரேலி தொகுதியுடைய எம்பி எலெக்ஷன் அப்ப பணம், போர்வை, மது அப்படின்னு அந்த தொகுதி மக்களுக்கு ஓட்டுக்காக அதை எல்லாத்தையுமே லஞ்சமா கொடுத்ததும் அந்த எம்பி அவருடைய பிரச்சாரத்துக்காக அரசு வாகனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மின்சாரத்தை முறைகேடா பயன்படுத்தினதும், தேர்தல் விதிமுறையை மீறி அளவுக்கு அதிகமா பணம் செலவு பண்ணியிருந்ததும் ப்ரூவ் ஆகியிருக்கு. அதனால அந்த எம்பி தேர்தலில் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்றாரு நீதிபதி. அது மட்டும் இல்ல, அந்த எம்பி சட்டப்படி அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் தடை விதிச்சும் தீர்ப்பை வாசிச்சு முடிக்கிறாரு. இப்ப இந்த தீர்ப்பை கேட்ட அந்த கோர்ட் ரூம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அதிர்ந்து போனாங்க. அதுக்கு காரணம் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட எம்பி வேற யாரும் இல்ல, இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு புகழப்பட்ட பிரதமர் இந்திரா காந்தி அப்படிங்கறது தான். ஆனா அப்படி அந்த தீர்ப்பு தான் அடுத்த 2 வருடங்களுக்கு நம்மளை ஆட்டி படைக்க போற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு அப்ப தெரியாம போயிருச்சு. எஸ், அப்படி இந்திய மக்களை அடக்கி ஒடுக்குன சர்வாதிகார போக்கு அப்படின்னா எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்ச இந்திய அரசியலமைப்பு வரலாற்றுடைய கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ண எமர்ஜென்சியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். The President has proclaimed emergency. This is nothing to panic about. இந்தியா அப்படின்னு வந்தா எல்லாருடைய கவனமும் அங்கதான் இருக்கும். ஆனா அதே அளவுக்கு நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே முக்கியம். இப்ப நம்ம நாட்டுடைய ஜிடிபியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ரொம்பவே டாப் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதோடைய பொட்டன்சியலை பல பேர் கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப டாடா ஏஐஏல இருந்து கிடைச்சிருக்குது. உங்களோட ஃபியூச்சருக்காக மாதம் 2000 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா டாடா ஏஐஏ மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் செம நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா இந்த வாய்ப்பு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. அதாவது இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இத பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த NFO உடைய பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் தான். இது கடந்த 5 வருஷத்துல சராசரியா 30.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதே போல கடந்த 10 வருஷத்துல சராசரியா 22.9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க 2014ல 1 லட்சம் இந்த இண்டெக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா இப்போ அது 7.8 லட்சம் ஆகியிருக்கும். ஆல்சோ இதுல கேம் சேஞ்சர் என்ன அப்படின்னா இந்த NFOக்கு கேபிட்டல் கேரண்டி இருக்கு. அதாவது இன்வெஸ்ட் பண்ண பணம் 100% பாதுகாப்பா இருக்கும். இதுவே NRIகளுக்கு இன்னுமே செம. நீங்க மாசம் 18,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 2 கோடி வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பிளான்ல உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும். கூடவே 2.5 lakhs வரைக்குமே இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அதுக்கு ஏத்த டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜ்லயே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க.
அப்பா நேருவால அரசியலுக்கு வந்த இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானதுமே ராஜ்யசபா எம்பியா ஆக்கப்படுறாங்க. அப்படி எம்பி ஆனவங்க தன்னுடைய பணபலம் மற்றும் செல்வாக்க பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா சாஸ்திரியுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்களே பிரதமராகிறதுக்கான முயற்சியிலையும் இறங்குறாங்க. ஆனா என்னதான் இந்திரா நேருவுடைய மகளா இருந்தாலுமே கட்சியில் இருந்த சீனியரான மொராஜி தேசாய் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு அந்த கட்சியுடைய மற்ற சீனியர்ஸ் எல்லாருமே குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. பட் அப்பதான் கட்சி தலைவரா இருந்த காமராஜர் துடிப்பா செயல்படக்கூடிய இளைய தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்திய பிரதமர் ஆக்குறாரு. ஏன் அந்த டைம்ல காமராஜரே இந்தியாவுடைய பிரதமரா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அவரோ அதுக்கெல்லாம் ஆசைப்படாம இந்திரா காந்திக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்றாரு. ஆனா அப்படி 1966 எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க பிரதமரா மாறினதுமே காமராஜர் உட்பட சீனியர்ஸ் பலரையுமே உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்திரா காந்தி மட்டும் இல்லாம அவங்களுடைய மகனான சஞ்சய் காந்திக்கும் யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கட்சியிலையும் ஆட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவங்கள தான் காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு சிஎம் ஆகவும் நியமிச்சாங்க. இதனால அப்போ காங்கிரஸ் உடைய தலைவரா இருந்த நிஜலிங்கப்பா இந்திரா காந்திய கட்சியை விட்டு நீக்கி ஆர்டர் போடுறாரு. பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத இந்திரா காந்தி என்னையவா கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல கிளைம் பண்றாங்க. இதனால ரெண்டா உடைஞ்சு போன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில சிண்டிகேட் காங்கிரஸ் அப்படின்னும் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு பிரிஞ்சு போய் 1971 தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுல இந்திரா காந்தி ஜெயிச்சு பிரதமராகி காங்கிரஸ் கட்சியை அவங்களுடைய இதை ஆக்கிக்கிறாங்க. இப்படி ஆரம்பத்திலிருந்தே அவங்க நினைச்சதையெல்லாம் சாதிச்சுட்டே வந்த அவங்களுக்கு சர்வாதிகாரம் அப்படிங்கிற தலைக்கணம் லேசா ஏற ஆரம்பிக்குது. அதனுடைய விளைவா எந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு பிரதமரா மாத்துனாங்களோ அந்த மக்களை எந்தவித கேள்வியுமே இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியும். அவங்கள விசாரணை பண்றதுக்காக எத்தனை நாட்கள் வேணாலுமே ஜெயில வைக்க முடியும். அவங்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிசா, அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப கூட நிறைய அரசியல்வாதிகளுடைய வீடியோக்கள்ல மிசா அப்படின்னு சொல்றாங்களே அது இந்த ஆக்ட் தான். உடனடியா எதிர்க்கட்சிகள் மக்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பில்லாம செய்யக்கூடிய இந்த சட்டத்தை இப்பவே திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணவங்கள ஒருத்தரான எலெக்ஷன்ல இந்திரா காந்தி எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைஞ்ச ராஜ் நரேன் அப்படிங்கிற கேண்டிடேட் இந்திரா காந்தி எலெக்ஷன் அப்ப நிறைய முறைகேடு பண்ணதா அலகாபாத் ஹைகோர்ட்ல 1971 ஏப்ரல் மாசத்துல ஒரு கேஸ போடுறாரு. பட் இந்திரா காந்தியோ இது எதை பத்தியுமே பெருசா கண்டுக்காம உலக அளவுல தான் ஒரு சக்தி வாய்ந்த லீடர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. எஸ், அந்த டைம்ல தான் பாகிஸ்தான் கூட வார் நடத்தி பங்களாதேஷ் உருவாக காரணமா இருக்கிறாங்க. ஆல்சோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பொக்ரான் அணுகுண்டு சோதனையும் நடத்தி முடிக்கிறாங்க. இத பத்தின டீடைல்டான வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்திரா காந்தியுடைய இந்த துணிச்சலான முடிவுகளால அவரை இரும்பு பெண்மணி அப்படின்னும் காளி தேவி அப்படின்னும் இந்திய மக்கள் ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. வாஜ்பாயே அவங்கள காளி தேவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இந்திரா தான் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இது எல்லாமே பார்த்த இந்திரா காந்திக்கு அந்த மக்கள் மேல அன்பு உண்டாகிறதுக்கு பதிலா தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிற தலைக்கணம் மட்டும்தான் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருந்த டைம்ல தான் இன்ட்ரோல நான் சொன்ன அந்த தீர்ப்பு இந்திரா காந்திக்கு எதிராக கொடுக்கப்படுது. இது நம்மளை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்திரா காந்திக்கு ஒரு உச்சக்கட்ட கோவத்தையே ஏற்படுத்துது. சோ உடனடியா அதை சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணவங்க அங்கேயுமே தனக்கு எதிராக தீர்ப்பு வந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு அப்போதைய அட்டோர்னி ஜெனரல் நரேன் மற்றும் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆன சித்தார்த் ராய் கூட ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே அரசியலமைப்பு சட்டமான செக்ஷன் 352 எடுத்துக்காட்டி அவசர நிலையை, அதாவது எமர்ஜென்சி அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்திரா காந்தியும் அதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணும்படி அப்போதைய இந்திய ஜனாதிபதியான ஃபக்ருதீன் அலி கிட்ட கேட்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்ட ஜனாதிபதியும் 1975 ஜூன் 12 மிட் நைட்ல இந்தியால எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி ஆர்டர் போடுறாரு. இப்படி இந்தியால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது இது முதல் முறையெல்லாம் கிடையாது. எஸ், இதற்கு முன்னாடி 1962ல இந்தோ சைனா வார் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியா மற்றும் சைனாக்கு இடையில போர் நடந்தப்ப, மேலும் அதே மாதிரி 1971ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு போர் நடந்தப்பவும் நம்ம நாட்டுல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஆனா 1975ல, அதாவது இப்போ டிக்ளேர் பண்ணப்பட்ட இந்த எமர்ஜென்சிக்கு காரணம் எந்த ஒரு போரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் 352 எமர்ஜென்சி அப்படின்னா என்ன,
நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பாதுகாப்புக்கு நான் இப்ப சொல்ல போற ஏதாவது ஒரு வகையில அச்சுறுத்தல் வரும் பொழுது இதை அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வார், அதாவது மற்ற நாடுகள் மேல இந்தியா போர் தொடுக்க போனாலோ. இரண்டாவது கண்டிஷன் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது மற்ற நாடுகள் இந்தியா மேல போர் தொடுத்தாலோ. மூன்றாவது கண்டிஷன் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே வன்முறையோ இல்ல கிளர்ச்சியோ அல்லது கலவரம் உண்டாச்சு அப்படின்னாலோ அப்போதைய இந்திய நாட்டுடைய பிரதமர் உடனடியா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்படிதான் 1962 மற்றும் 1971 டிக்ளேர் செய்யப்பட்ட எமர்ஜென்சிக்கு வார் காரணமா இருந்துச்சு. ஆனா இப்போ 1975 டிக்ளேர் பண்ணப்பட்ட எமர்ஜென்சிக்கு காரணமா சொல்லப்பட்டது நான் மூணாவதா சொன்ன ரீசன் தான். அப்படி அந்த சட்டம் அமலுக்கு வந்த அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்திரா காந்தி பண்ண முதல் வேலை தனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணி பத்திரிகை நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை கட் பண்ணதுதான். பிகாஸ் அடுத்த நாள் இது நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸா பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில ரேடியோல இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சியை நாட்டு மக்களுக்கு அறிவிச்சாங்க. அரசு அதிகாரிகளுடைய சென்சார் இல்லாம எந்த ஒரு செய்தியுமே மக்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க இந்திரா காந்தி. அதனால அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவராம பாத்துக்கிட்டாங்க. இது அடுத்த 2 வருஷத்துக்கு இந்திய அரசியல் வரலாற்றுடைய கருப்பு பக்கங்களா மாற ஆரம்பிச்சது. பிகாஸ் ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகளான நம்ம பிறந்த ஊருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள சுதந்திரமா நடமாடும் உரிமை, மேலும் கருத்து சொல்ற உரிமை, இதெல்லாம் கூட மக்களுக்கு கிடையாது. அதை மீறி நடந்தா உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க. இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு ஸ்டேட்களையும் இருக்கிற போலீஸ் இந்திரா காந்தியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் நினைச்சா எந்த ஒரு குடிமகனையும் எப்ப வேணாலும் சுட்டு கொல்ல முடியும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. இப்ப இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச வாஜ்பாய், அத்வானி, மொரார்ஜி தேசாய், லாலு பிரசாத் போன்ற முக்கியமான தலைவர்கள் உடனடியாக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. சோ இதை எதிர்த்து பல ஸ்டேட்ல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படி போராட்டம் பண்ண இடங்கள்ல எல்லாமே துப்பாக்கி சூடு. அவங்களை அரெஸ்ட் பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பல பேர் ஜெயில இருந்தாலுமே எத்தனையோ பேர் காணாம போனாங்க அப்படின்னு சொல்றதை விட காணா போனமா ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப காணாம போனவங்களுடைய பேரண்ட்ஸ் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர்வு மனுவை ஃபைல் பண்றாங்க. பட் அங்க அட்டார்னி ஜெனரல் நரேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய நாட்டு மக்களுக்கு உயிர் வாழ்றதுக்கான உரிமை கிடையாது அப்படிங்கிற உள்ளர்த்தம் கொண்ட சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். சோ கைதானவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருந்தாலும் அதை கேள்வி கேட்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்திய நாட்டு மக்களுக்கு உயிர் வாழ்ற உரிமையே கிடையாது அப்படிங்கிற உள்ளர்த்தம் தான் இது. சோ இந்த ஆர்குமெண்ட்டை கேட்ட அந்த கோர்ட் ரூம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறையுமே அதிர்ந்து போகுது. இது மட்டும் இல்ல, இந்திரா காந்தி அவங்களுடைய பதவிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சதால பிரதமருடைய தேர்தல் முடிவுகளை தலையிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்ரோல ஒரு தீர்ப்பு பார்த்தோம் இல்லையா, அப்படி அலகாபாத் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததற்கு பல மாதங்களுக்கு முன்னால இருந்தே இந்த சட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு அவங்க சொன்னதுதான். விச் மீன்ஸ் அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ 1975 நவம்பர் 7 அன்னைக்கு இந்திரா காந்திக்கு எதிராக அலகாபாத் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணுது சுப்ரீம் கோர்ட். இது இந்திரா காந்திக்கு ஒரு வகையில ஆறுதலா இருந்தாலுமே அந்த டைம்ல நாடு முழுவதுமே எமர்ஜென்சி மற்றும் இந்திரா காந்திக்கு எதிராக பல வழக்குகள் கோர்ட்ல ஃபைல் ஆனது அவங்களுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதனால அரசுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறதுக்கான உரிமை மக்களுக்கு கிடையாது அப்படின்னு அடுத்த ஆர்டரை போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப வரைக்குமே ஜனாதிபதியுடைய ஒப்புதலோட தான் சட்டம் கொண்டு வந்தவங்க இனிமேல் ஜனாதிபதியுடைய ஒப்புதல் இல்லாமலேயே சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகும் எமர்ஜென்சி முடிகிற வரைக்குமே நான் தான் பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ அடுத்த பிஎம் எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ற அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. நினைச்சு பாருங்க, எல்லாமே இந்திரா காந்தி சொல்றது மட்டும்தான், அவங்க போடுறதுதான் ரூல்ஸ், அவங்க சொல்றதுதான் எல்லாமே. லிட்ரலா நார்த் கொரியா மாதிரி ஒரு டிக்டேட்டரா மாற ஆரம்பிச்சாங்க. இந்திரா காந்தி பண்ணிட்டு இருந்த இந்த சர்வாதிகாரமான செயல்கள் எல்லாத்தையுமே ஒரு மேனேஜர் மாதிரி கவனிச்சிட்டு இருந்தது அவங்களுடைய பையன் சஞ்சய் காந்தி தான். ஆல்சோ எந்தவித அரசு பதவி
பதவியிலுமே இல்லாதவர் சில திட்டங்களையுமே இந்திரா காந்தியுடைய அனுமதியோட செயல்படுத்தினாரு. அதுல முக்கியமான ஒண்ணு மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்றதா சொல்லி கட்டாய கருத்தடை அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆம்புலன்ஸ் வேன் ஒன்னு எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் ஏதோ வேன்ல நாயை பிடிச்சு போடுற மாதிரி ஆண்களை பிடிச்சு இழுத்துட்டு போய் கம்பல் பண்ணி கருத்தடை ஆபரேஷனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த டைம்ல ஆண்கள் வெளியே நடமாடவே பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. ஆல்சோ ஆபரேஷன் சரியா பண்ணாததால எக்கச்சக்கமான ஆண்கள் இறந்தும் போனாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய தாத்தாவும் அந்த ஆபரேஷன் சரியா பண்ணாததால சீல் பிடிச்சு இறந்து போனவர் தான். அதனால அவருடைய தாத்தாவுடைய வருமானத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுடைய குடும்பம் வறுமையில சிக்கி பல வருடங்களா கஷ்டப்பட்டிருக்காங்க. இதனால இந்த மாதிரி எமர்ஜென்சியால இறந்து போனவங்களுடைய குடும்பம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலே வருத்தமா இருக்கு. பட் இப்படி பல வகையிலையும் வழியை கொடுத்த இந்திரா காந்தி மக்களுடைய இடைவிடாத போராட்டங்களால 1977 மார்ச் 21 அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆல்சோ நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு துணிச்சலா அதே மாசம் 16ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன ப்ரோ இவ்ளோ பண்ணிட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணதா நினைச்சாங்களா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க ஸ்டே. ஏன்னா அவங்க உண்மையாவே பல நல்ல விஷயங்களையும் கூட அப்ப பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா எமர்ஜென்சி அப்ப ட்ரெயின் எல்லாமே கரெக்டான டைமுக்கு வந்துச்சு. அரசு ஊழியர்களுமே கூட கரெக்டா டைமை கீப் அப் பண்ணாங்க. அதோட மரம் நடுறது, கட்டாய கல்வி, வரதட்சணை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பல தீவிரமான திட்டங்கள் தீவிரமான செயல்பாட்டுல இருந்துச்சு. பட் இது எல்லாமே கழுத்துல கத்திய வச்ச மாதிரி இந்திரா காந்தி போட்ட சட்டங்களால மக்களுக்கு பெருசா தெரியாமலேயே போயிருச்சு. ஆல்சோ அந்த எலெக்ஷன்ல அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே மக்கள் முன்னாடி வச்ச ஒரே பிரச்சாரம் என்ன அப்படின்னா, மறுபடியும் நீங்க இந்திரா காந்திய பிரதமரா ஆக்குனீங்க அப்படின்னா புதைக்குழியில மாட்டிக்கிட்ட இந்தியாவுடைய ஜனநாயகம் மொத்தமா புதஞ்சே போயிரும் அப்படிங்கிறது தான். சோ இதை ஏத்துக்கிட்ட மக்களும் இந்திரா காந்திய அந்த தேர்தல்ல படு தோல்வி அடைய வைக்கிறாங்க. புதிய பிரதமரா ஜனதா கட்சியுடைய மொரார்ஜி தேசாய் பதவிக்கு வராரு. அப்படி அவர் பதவிக்கு வந்த உடனேயே பிரதமர் மற்றும் கவர்மெண்ட்டை எதிர்த்து யாருமே செயல்பட முடியாது அப்படின்னு இந்திரா காந்தி போட்ட சட்டங்களை ரத்து பண்றாரு. ஆல்சோ மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களையும் ரத்து பண்றாரு. அதே போல 1978 ஜனவரி மாசம் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதால நடந்த தவறுகளுக்கு மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்க இந்திரா காந்தி. பட் கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாததால ஜனதா கட்சியுடைய ஆட்சி அடுத்த வருஷத்திலேயே, அதாவது 1979 பெரும்பான்மை இல்லாம டிசால்வ் ஆகுது. சோ 1980 ஜனவரி மாசம் மறுபடியுமே எலெக்ஷன் நடக்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, அதுல இந்திரா காந்தி மறுபடியுமே பிரதமர் ஆகுறாங்க. பட் எஸ்டிஏ இது எல்லாத்தையுமே வச்சு இந்திரா காந்தி ரொம்ப கெட்டவங்க போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தலைக்கணம் மற்றும் அதிகார ஆசையால இப்படி நடந்துகிட்ட இந்திரா காந்தி இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எந்த நாடு கிட்ட அணு ஆயுதம் இருக்கோ அவங்க தான் பவர்ஃபுல்லான ஒரு நாடு. பிகாஸ் இப்போ இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். அப்படி இப்ப இந்த உலகத்துல மொத்தம் 9 நாடுகள் கிட்ட தான் அந்த அணு ஆயுதம் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, யூகே, இஸ்ரேல், நார்த் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான். எஸ், இதுல இந்தியா ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு நாடா இப்ப இருக்கு அப்படின்னா அதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்திரா காந்தி அவர்கள் தான். இப்ப இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் மட்டும் இல்ல அப்படின்னா மதிக்க கூட மாட்டாங்க. பிகாஸ் எங்களை தவிர வேற யாருமே இனி அணு ஆயுதம் கண்டுபிடிக்க கூடாது, மீறினா பயங்கரமான பின்விளைவை சந்திப்பீங்க அப்படின்னு அமெரிக்கா மிரட்டினாலுமே அமெரிக்காவை முட்டாளாக்கி இந்தியா அணுசக்தி கொண்ட ஒரு நாடா உருவாக காரணமா இருந்த வாஜ்பாய் மற்றும் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பண்ண அந்த தரமான சம்பவத்துக்கு அடித்தளமா இருந்ததே இந்திரா காந்தி அவர்கள் தான். உலக நாடுகள் எல்லாமே இந்திரா காந்திய ரொம்பவே பவர்ஃபுல்லா பார்த்தாங்க. ஏன் இப்ப பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே இந்திரா காந்தி அவர்கள் தான். இவ்வளோ ஏன் தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததே இந்திரா காந்தி அவர்கள் தான். விடுதலை புலிகளை சப்போர்ட் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஏன் இந்திரா காந்தி மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு நாடு எப்பவோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. அப்பேற்பட்ட இந்திரா காந்தி எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு தெரியுமா எஸ்டிஐ? நம்மளுடைய OGSTக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சு
நடந்துச்சு அப்படிங்கிற மினிட் பை மினிட்டா டீடைல்டா நம்ம வீடியோல சொல்லியிருப்போம். இந்த வீடியோவை பாருங்க. ஆல்சோ இந்த மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட பல வீடியோஸை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்டா கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்கள பல பேருக்கு கூஸ் பம்ப்ஸ் காத்துட்டு இருக்கு. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்னதை அகைன் ரிமைண்ட் பண்றேன். டாடா AAA மல்டி கேப் குவாலிட்டி மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு முடியுது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு 2000 இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. இதே மாதிரி வேற என்ன டாபிக் வேணும், வேற என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.